ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், அரசியல் மற்றும் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். சார், இப்போ இந்த அதானி விவகாரம் தான் நம்ம நாடு தாண்டி பேசுபொருளாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே ஹிட்டன்பர்க் வந்தப்பையும் ராகுல் காந்தி போன்றவர்கள் இதை சொன்னாங்க. என்னங்க, வெளிநாட்டுக்காரன் பேச்சை நம்பிட்டு நம்ம இந்தியரை நம்ம இது பண்ணலாமா, நம்ம இந்திய தொழிலதிபரை இது பண்ணலாமான்னு வலதுசாரிகள் பாஜகவினர் பலர் கருத்து சொன்னாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலே பிடிவாரண்ட் பிடிக்கிற அளவுக்கான விவகாரமாக போயிருக்கு. எங்கள் இன்வெஸ்டர்ஸை ஏமாற்றிருக்கீங்க, எங்களுடைய இங்கே செபி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்தில் அதனுடைய நாம்ஸ்க்கு எதிராக அவங்க செயல்பட்டு தப்பான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. இதில் அமெரிக்காவில் செயல்படுகிற நிறுவனமும் சம்மந்தப்பட்டதுனால உடனடியாக இதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும், கைதுங்கிற அளவுக்கு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. என்ன சார், இது நாடு தாண்டி போயிருக்கு, இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இது முதல்ல நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது நேற்று நடந்த விஷயம் இல்லை, இது ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு. மார்ச் 2023 கௌதம் அதானியோட தம்பி பையனோ அண்ணா பையனோ, அவர் எந்த பையன் தெரியல, சாகர் அதானிங்கிறவர் அமெரிக்கா போகும்போது அவரை சுப்பினோ அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிவாரண்ட், சர்ச் வாரண்ட்டுக்கு மாதிரி அவங்க பேர் சுப்பினோ, அதை கொடுத்து அவங்களோட ஃபோனு, ஐபேடு, அவரோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் பிடிக்கிட்டாங்க. அது ஆகி ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகி அதில் இருக்கிறதெல்லாம் ஆய்ஞ்சு பார்த்துருக்காங்க. இந்த சுப்பினோ காப்பி கௌதம் அதானியோட மெயிலுக்கு போயிருக்கு, அவரே அவர் மெயிலுக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறதையும் அவங்க காப்பி எடுத்திருக்காங்க. ஸோ கௌதம் அதானியோட இமெயில் வரைக்கும் அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷம் தொக்கா காத்துட்டு இருந்துருக்குறாங்க, இது ஏதாவது மாட்டுன்னு. ஸோ ஒரு வருஷமாக அவங்கள்ட்ட எல்லா டேட்டாவும் கையில் இருந்தது. இது அமெரிக்கா சட்டத்தை எப்படி வயலேட் பண்ணுறது? ரெண்டு காரணம். ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று நாடு இருக்குது. ஃபாரின் கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அதாவது அமெரிக்க கம்பெனிகள் வெளிநாட்டில் போய் லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆக்டு. அதில் அதானியை பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் ஃபாரின் கம்பெனி கிடையாது. அதனால் ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தாங்க. இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம செபி மாதிரி அந்த ஊரில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு இவங்க சொல்லிட்டாங்க, இவர் திரும்பி அமெரிக்காவில் பணம் ரைஸ் பண்ணுவார், அமெரிக்க முதலீட்டாளர்கிட்டேருந்து பணம் எடுக்கிறச்ச இவரை பிடிக்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. போன வாரம் இவர் என்ன பண்ணார், $600 மில்லியன் அங்கே பாண்ட் இஷ்யூ போட்டார், கடன் பத்திரங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பத்திரத்தை அவர் ஃபைல் பண்ணி நாளைக்கு அந்த இஷ்யூ ஓப்பன் ஆகுதுங்கிற சமயத்தில் இவங்களுக்கு உடனே பிடிவாரண்ட்டும் இன்டைட்மெண்ட்டும் போட்டாங்க. அதில் ஒரு சட்டத்தை அவர் வயலேட் பண்ணிட்டார். நீங்கள் அந்த ஃபைல் பண்ணுறச்ச இது மாதிரி எனக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை என்னை ரெய்டு பண்ணி என்டைம் பத்திரம் இதெல்லாம் பிடிங்கிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் அந்த ஃபேக்டை ஹைடு பண்ணி மறைச்சி நீங்கள் பணம் ரைஸ் பண்ணது ஒரு பெரிய குற்றம். அமெரிக்காவில் இந்த சட்டம் ஒரு பெரிய குற்றம். இதை பண்ணியிருக்கிறதுனால உங்கள் மேலே கேஸுன்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி உங்களை பிடிச்சிருக்கோன்னு எங்கள்கிட்டயே ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனிலலாம் டைரக்டராக இருந்திருக்கீங்களோ நீங்கள் அந்த கம்பெனியெல்லாம் இந்தியாவில் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்னோடய கம்ப்யூட்டரு, ஃபோனு இதெல்லாம் பிடிக்கிருக்காங்க, அமெரிக்கா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க, ஐ எம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நீங்கள் இவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் செபிக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா நீயே உனக்கு உன் இமெயில் அனுப்பிச்சதுக்கு அவன் ப்ரூஃப் வச்சுருக்கிறான். அப்போ நீங்கள் வேணுன்ட்டே செபிட்டையும் போய் பேசியிருக்கீங்க, SEC-ட்டையும் போய் பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ரைஸ் பண்ண பணத்தெல்லாம் திரும்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு கேஸு பிடிவாரண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பங்களாதேஷில் இந்த புது கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க மேற்கேடு நடந்திருக்குன்னு சொல்லி இவரோட பவர் சப்ளை பண்ண பணத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. நேற்று கீனியா கவர்மெண்ட்டு எல்லா டீலையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் இது இந்தியாவில் மட்டும் கரப்ஷன் இல்லை, பங்களாதேஷ்லேயும் கீனியாலையும் நடந்திருக்குது. அங்கே ஒரு ரைட்ஸ் இஷ்யூஸ் விசில் ப்ளோவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது நீங்கள் வெறும் இந்தியாவில் மட்டும் இருக்கிற கரப்ஷன் இல்லை, இது வெளியூரில் இந்தியாவில் ஒரு அமெரிக்க கம்பெனியோடு சேர்ந்து நீங்கள் கரப்ஷன் பண்ணியிருக்கீங்க. எங்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல் எங்கள் மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு 2 கேஸ். அது இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய கம்பெனியா? அது அமெரிக்கா கம்பெனி இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்குது. இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அசூர் பவர் அப்படின்னு ஒரு கம்பெனி, அது வந்து இந்தியாவில் குருகிராமில் இருக்குது. அந்த கம்பெனியும் அதானியும் சேர்ந்து சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா SECIகிட்ட நாங்கள் உங்களுக்கு சோலார் பவர் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி சோலார் பவர் சப்ளை பண்ணுறோன்னு 2 பேரும் சேர்ந்து ஆர்டர் போட்டு 12 கிகாவாட்டுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டர் வாங்கினதில் அசூர் பவர் கம்பெனியும் இதுவும் இருக்குது. இந்த அசூர் பவருங்கிற கம்பெனி வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. அமெரிக்காவில் லிஸ்டடு கம்பெனி. அதோட பெரிய ஷேர் ஹோல்டர் வந்து கனடாக்காரன். அந்த கனடாக்காரன் அப்பாயிண்ட் பண்ணி ஒரு 2-3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தியாவில். அதில் தமிழர் ஒருத்தர் முரளி சுப்பிரமணியம்னு ஒருத்தரும் இருக்கார். அவர் பேர் இன்னும் இதில் வரல, சார்ட் ஷீட்டில். பட் அவர் இது மாதிரி ஒரு மனிதர் இருக்காருன்னாங்க. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா முரளி சுப்பிரமணியம்னு பேர் வருது. இப்போ என்னென்னா, நீங்களும் அசூரும் சேர்ந்து அந்த கம்பெனியை இங்கே லஞ்சம் கொடுத்துருக்கீங்கன்னு கேஸு. எப்படி லஞ்சம் கொடுத்தீங்க? இந்த சோலாருக்கு நீங்கள் விற்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர். அவன்கிட்டேருந்து ஸ்டேட்டு இப்போ வாங்கணும். யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான். டான்ஜெட்கோ, ஆந்திர பிரதேஷ், இந்த அவன் தான் இவன்கிட்டேருந்து காசு வாங்கணும். இவன் வந்து என்ன சொல்லிட்டான், விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நான் வாங்க முடியாதுன்னு சொன்னோன்னே இவர் போய் ஜெகன் ரெட்டி ஆட்சியில் இருக்கும்போது ஆந்திர பிரதேஷில் ஒரு டாப் அஃபீஷியலுக்கு லஞ்சம் பேசியிருக்கிறாரு. கௌதம் அதானியே பேசி, அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குங்கிறோம். மெயில் அனுப்புனார். மெயில் அனுப்பிச்சு வாட்ஸ்அப்லேயும் ரெக்கார்டு இருக்குது. 25 லட்ச ரூபா ஒரு மெகாவாட்டுக்கு லஞ்சம் கொடுத்துக்கிறதுக்கு பேசியிருக்கிறாரு. இது ஃபுல் ரெக்கார்டு இருக்குது. ஆந்திர பிரதேஷில், ஒரிசா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, காஷ்மீர்லேயும் பண்ணியிருக்கீங்கன்னு அந்த இதில் இருக்குது, அந்த ஷீட்டில் இருக்குது. அந்த அசூர் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா, இந்த லஞ்சம் கொடுத்த பணத்தை எப்படி திரும்பி அதானி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு பல கேஸுங்க, பல திட்டங்களை வகுத்திருக்கான். எப்படி பணத்தை, லஞ்சம் பணத்தை எப்படி திரும்பி கொடுக்கறதுன்னு அதெல்லாம் அந்த ரெக்கார்டு இருக்குது. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. இந்த அஃபீஷியலுக்கு லஞ்சமாக கொடுக்கறத இந்த அசூருக்கோட பங்கை எப்படி திரும்பி கொடுக்கறதுன்னு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அசூர் வந்து 22லேயே நாங்கள் இந்த ஆட்டத்துக்கு வரலன்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க SECIக்கு. அதை நான் 24 தான் இவங்க ஒத்துட்ருக்காங்க. யார்? SECI. ஸோ நீங்கள் லெட்டர் கொடுத்தாலும் 2 வருஷத்துக்கு அவர் கான்ட்ராக்டில் இருந்திருக்கிறார். இப்போ வந்து நீ எப்படி லஞ்சம் கொடுத்தேன்னு அவனை பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு அமெரிக்காவில் லிஸ்டான கம்பெனி வெளிநாட்டில் எப்படி லஞ்சம் கொடுத்தேன்னு. அந்த லஞ்சம் கொடுத்ததுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் கௌதம் அதானி, சாகர் அதானி, வினீத் ஜெயின், தீபக் நோத்தர், அது மாதிரி இவங்க மேலே எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. இப்போ இதனால் என்னன்னா, 2 கேஸ் இருக்குது. ஒன்று கிரிமினல் கேஸ் இருக்குது, ஒன்று சிவில் கேஸ் இருக்குது. சிவில் கேஸை வந்து SEC போட்டிருக்கான். ஸோ இது ட்ரம்ப் நகர்த்தி மாற்ற முடியாது. இது சிவில் கிரிமினல் 2லேயுமே வரும். சிவில் தனியாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, கிரிமினல் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கின பணத்தெல்லாம் திரும்பி கட்டுங்க, ஒரு ஹெவி ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து கைதுங்கிற அளவுக்கு போக முடியுமா? ஏன்னா ராகுல் காந்தி ஜெயில் பண்ணணுங்கிறாரு. இருப்ப நான் வந்து போலீஸ், நீ போலீஸ்காரன், நீ பேசிகிட்டு இருக்கிறோம், உன் பேக்கெட்லேருந்து நான் பணத்தை அடிச்சிட்டேன், நான் வந்து நிரபராதி, நீ வந்து அடிச்சிட்டேன்னு நான் 3ஆம் மனுஷன் சொல்கிறேன், நீ பணம் அடிச்சிட்டேன்னு நீ சொல்கிற, நான் நிரபராதின்னு சொல்கிறேன். என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணாமையே விட்டுருவீங்களா நீங்கள்? போலீஸ்காரன் என்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல, நீ விசாரணையே பண்ணலையே. 2 சீஃப் மினிஸ்டரு, ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரு, பல தொழிலதிபர்கள் எல்லாரையும் நீங்கள் ஜெயிலில் வச்சிங்கல்ல சந்தேகத்தின் பேரில். கவிதா, கேஜ்ரிவால், மினிஸ் சிசோடியா, சோரன், இங்கே செந்தில் பாலாஜி எல்லாரையும் ஜெயிலில் வச்சிங்கல்ல. அப்போ இவரை மட்டும் ஏன் கூப்பிட்டு கூட விசாரிக்கலை? அப்போ இடி தூங்கிட்டு இருக்குதா? இது ஏன் இன்னும் சந்தேகம் எங்களுக்கு வருதுன்னா, அஜித் பவார் இருக்கிறார்ல, டெப்டி சீஃப் மினிஸ்டர் அந்த பாம்பேயில், அவர் என்ன சொல்கிறாரு, காசு வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து பிரிஞ்சு பிஜேபியோட சேர்கிறதுக்கு உடந்தையாக இருந்தது அதானி அந்த மீட்டிங்கில் இருந்தாருங்கிறாரு. அப்போ அதானிக்கு அரசியல் பண்ணியிருக்கிறாரு. அதானிக்கு அதுங்க என்ன வேலை? ஒரு அரசியலில் கட்சியை உடைக்கிறதுல அதானிக்கு என்ன வேலை இருக்கணும்ல? ஏதோ ஒரு வேலை.
இதெல்லாம் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு இதெல்லாம் போகிறோம்ல. நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுங்க. கேட்குற மாதிரி கேட்டால் எல்லா உண்மையும் வெளில வரும்ல. ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ மறைக்கணும். இந்த மாதவி புச்சு மேலே ஹிண்டன்பர்க் சொன்னால், அப்புறம் காங்கிரஸ் கட்சியும் பல குத்தங்கள் சொல்லியிருக்கு. இன்கம் டேக்ஸ் ஃபைல் நாங்கள் கொடுத்துருக்குறோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். நாங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு வாங்கம்மான்னு கூப்பிடுறோம். நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தப்பே பண்ணலைங்கிறீங்கல்ல. தப்பே பண்ணாதவங்க ஏன் பப்ளிக் கமிட்டிக்கு வர மாட்டேங்கிறாங்க? பிஎஸ்சிக்கு வரல. ஆனால் அதானி குழுமம் எங்கள் மீது ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்களே. அவன் சொல்லுவான், திருடன் என்ன சொல்லுவானா? நான் இப்போ உன் பர்ஸ் அடிச்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஜீவா பணம் திருடிட்டேனேன்னு சொல்லுவேனா? நான் தப்பே பண்ணலன்னு தான் சொல்லுவேன். நீ தானே விசாரிக்கணும். அப்புறம் இதுல இன்னொரு தரப்பு பாஜகவினர் சொல்றது, இவங்க சொல்கின்ற மாநிலங்கள் எதுலையுமே பாஜக ஆட்சியில். அதே தான் ராகுல் காந்தியே சொன்னானே. யோ, எஸ்சிசிஐ சென்டர் தானே. ஆமா, அது சென்ட்ரல் கலக்கு தான் வரும். அது சென்டர்ல யார் இருந்தாலும் சென்டர் தானே. அவன் அதானிட்டே தான் தானே அதிக விலை கொடுத்து வாங்க வைக்கிறாங்க. அவன் தானே அதிக விலை கொடுத்து. இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டாரு? என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷர் போட்டது, நான் செஞ்சுட்டேங்கிறாரு. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ்காரன் தான் பிடிக்கும் அவனை. நீ அதானியை பிடிச்சா தானே காங்கிரஸ்காரனை பிடிக்க முடியும். என் ஆள் ஏதாவது தப்பு பண்ணிட்டானு தூக்கி உள்ளே வெயி. ஜெகன்மோகன் ரெட்டியா இருந்தாலும் சரி, சத்தீஸ்கர் சிஎம்மா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தெரிஞ்சா நீ வைக்க வேண்டியதானே. ஏன் நீ இப்போ நீ மற்றதானே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சேலத்தில் ஒரு வாய்க்கா வரப்பு தகராறு வந்தது, அதுக்கே இடி வந்தது. ஆமாம், வாய்க்கு 2 விவசாயிகள் எரும மாடு கேஸ்களாக நீங்கள் வரும்போது இங்கே 2000 சாஸ்திரி பவனையே பார்த்தது. மெட்ராஸ்லேயே சாஸ்திரி பவனை பார்க்குறோங்கிறாங்க. அவங்கள சாஸ்திரி பவன் மாடியில் ஏற வச்சாங்க. ரைட்டா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கேஸெல்லாம் பார்க்குற இடி ஏன் அதானி கேஸை மட்டும் பார்க்க மாட்டேங்குது? பண பரிவர்த்தனை அவ்வளோ நடக்கலன்னு நம்புகிறாங்க போல அவங்க. மேலே யாரும் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஆஃப் பண்ணது யார்? எல்ஐசியில் வேறு யாருமே இவ்வளோ காசு போட்டு வாங்கலை. எல்ஐசியில் இவ்வளோ அதானி ஷேரை வாங்க வச்சது யார்? இப்போ 12,000 கோடி இழப்புங்கிறாங்களே. இப்போ இது ஃபுல்லாக மக்களுடைய பணம் தான். மக்கள் பணம் தான். அம்மையார் கொடுப்பாங்களா? ஆனால் செய்திகளில் நிறைய ஊடகங்கள்ல இதனால் அதானியினுடைய பங்கு சரிந்தது, அவருக்கு இதில் இவ்வளவு நட்டங்கிற மாதிரி. இந்த செய்தியால் அவருக்கு 3 நாளில் இவ்வளவு நட்டம். அவரை கூட மக்களுக்கு எல்ஐசி பாலிசி போட்டவனுக்கு நட்டம் தானே. இப்போ எல்ஐசி பாலிசி போட்டவங்களால இதுக்கு ஏதாவது நேரடி பாதிப்பு வருமா? இந்த பிரச்சனை டெஃபினட்டாக உங்கள் போனஸ் குறையும்ல, உங்களுக்கு சேர வேண்டிய பணம் குறையும். இப்போ இவ்வளவு வெளிப்படையாக மக்களுடைய வரிப்பணமே நேரடியாக பாதிக்கப்படுது அதானியோட. டெஃபினட்டாக மக்களோட வரிப்பணம் பாதிக்கிறது வேற, மக்கள் சேமித்து வச்சிருக்கிற பணமே பாதிக்கப்படுது. இன்ஃபேக்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 5000 கோடி இருக்குது, 2 மியூச்சுவல் ஃபண்டில் 3000 கோடி இருக்குது. இதெல்லாம் யார் காசு? இப்போ அதானியை கூப்பிட்டு கூட ஒரு ஹியரிங் மாதிரி விசாரிக்க கூட மாட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூப்பிடலையே. இப்போ ஒரு அதானி எங்கே இருக்குன்னா அதே தெரியாது. நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு பெரிய ஜஸ்டிஸ் மெட்ராஸில் இருக்கிறாரு, ஹைகோர்ட்டு. மினிஸ்டர் மேலே கேஸ் போட்டு அந்த கேஸு மெஜிஸ்ட்ரேட் முடிச்சதெல்லாம் தப்பாக பார்த்துட்டாரு மெஜிஸ்ட்ரேட்டு. சுவோமோட்டோ நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணணும் கேஸுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே 2-3 டிஎம்கே மினிஸ்டருக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தப்புறம் கூட கேஸை திரும்பி விசாரினார். சரி, பல ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் கூட. ஆமாம். அப்போ ஏன் ஒரு நீதிபதி சுவோமோட்டோவாக இந்த கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு? அப்படி யார் அதானியை காப்பாற்றுறாங்கன்னு தான் ராகுல் காந்தி கேட்குறாரு. இல்லை தப்பாக கேட்குறோமா? இப்போ அவர் இங்கே இருக்காரா, எந்த நாட்டில் இருக்காரான்னு கூட தெரியல. அதை பற்றி நியூஸில் வரல. இப்போ இந்த விவகாரங்களில் ஒரு பாஜகவுடைய அலையன்ஸுக்கு உதவி இருக்காருங்க முதற்கொண்டு அஜித் பவார். ஸோ ஆக்சுவலி இந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி அஜித் பவார் சொல்லிட்டாரு எவிடன்ஸு. 3 நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு பிஜேபி ஜென்ரல் செக்ரட்டரி 5 கோடியோட கையோட பிடிக்கப்பட்டார். அதை பற்றி ஏன் பிஜேபி பேச மாட்டேங்குது? அதுவும் இங்கே நயினார் நாகேந்திரன் 5 கோடியோட பிடிபட்டார். அவரோட ஹோட்டல்லேருந்து 5 கோடி பிடிபட்டுது. அவர் பேரை தான் சொன்னாங்க 2 பேர் எடுத்துகிட்டு போகிறவங்க. இதெல்லாம் யார் கணக்கில் சொல்கிறது? இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை வச்சு இன்னொரு செய்தி சொல்கிறாங்க. தாராவியில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அதானிக்கு தாராவியே ஒட்டுமொத்தமாக அதானிக்கு போகுது. அப்போ நிச்சயமாக அது கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பிஜேபிகிட்ட தான் மேக்ஸிமம் பிடிச்சிருக்காங்க. 858 கோடி ரூபா சீஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில். எவ்வளோ? 858 கோடி ரூபா.
அந்த எலெக்ஷன் இன்னைக்கு க்ளோஸாக இருக்குது. அதுக்கு காரணமே ஒரு ஓட்டுக்கு 5000 6000 ரூபா கொடுத்ததா செய்திகள் சொல்லுது. அப்போ இவ்வளவு, அதாவது இந்த அதானி விவகாரத்திற்கு பின்னால் இந்திய தேர்தல்கள் இருக்கிறது, ஆமாம், ஆளும் கட்சியினுடைய கூட்டணி முடிவுகள் இருக்கிறது. அது நான் சொல்லி அஜித் பவார் தானே அஜித் பவார் சொல்லியிருக்காரு. ஆனால் பாஜக இதையும் வந்து நீங்க என்ன தமிழ்நாட்டில் என்ன நாங்களா இருக்கோம், சத்தீஸ்கர்ல நாங்களா இருந்தோம், இதெல்லாம் நடக்கும்போது இல்லைங்கிற அந்த ஒரு நான் சொல்லிட்டேன். இப்போ பிடிச்சி போனேன். இப்போ மாண்புமிகு செந்தில் பாலாஜியை ஒரு வருஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. தப்பு நடந்திருக்கா பிடிச்சி உள்ள வைங்களேன் அவரை. நாங்கள் என்ன எங்கள் கட்சியை சேர்ந்த பூபேஷ் பேகலோ, இல்லை எங்கள் தலைவர் வைஎஸ்ஆர் ரெட்டியோட பையனை அரெஸ்ட் பண்ணாதையோ, இல்லை யாரையாவது அரெஸ்ட் பண்ணாதன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரா? இல்லை இப்போ காங்கிரஸ் கிடையாது அவரு. நான் பூபேஷ் பாகலாக இருக்கட்டும், எங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் இப்போ பிடிச்சி தானே சார் ஆகணும். சரி, அமெரிக்கா அதை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? இங்கே இவங்க கூட்டு கூட விசாரிக்க மாட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி டெஃபினட்டாக விசாரிப்பாங்க. இவர் இனிமேல் அமெரிக்கா பக்கம் போகவே முடியாது. அது மட்டும் என்னென்னா, இவரால் வந்து ஏதாவது 3வது நாட்டுக்கு போனார்னு வைங்க, அங்கே அமெரிக்காவுக்கு அக்ரிமெண்ட் இருந்தால் அவனை பிடிவாரன் போட்டுருவான். ஸோ இந்தியா விட்டே இப்போ இன்னைக்கு ரவீஷ்குமார்னு ஒரு ஹிந்தியில் பெரிய ஜேர்னலிஸ்ட் இருக்கார். அவரோட NDTVயை வாங்கினதே அவரை வேலையை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக தான். அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவிலே 2nd லார்ஜஸ்ட் பணக்காரரால் அமெரிக்காவுக்கு டிக்கெட் வாங்கி கூட போக முடியாது இனிமேல். கேஸ் இருக்குது, அவ்வளோ நீ போனா உள்ள தூக்கி வச்சிருவோம். கண்டிப்பாக இந்த அதானி அமெரிக்கா அவங்க போட்ட வழக்கு, அந்த ஊழலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இதை உடனே மாநில அரசுகளின் பக்கம் திருப்பிவிடக்கூடியது, இது ஒன்றிய அரசின் பிரச்சனையா, இதை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், ஏன் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கே நகராமல் இருக்கிறாங்க, இது போன்ற கேள்விகளை ராகுல் காந்தி எழுப்பியது, அதற்கு பின்னால் உள்ள பொருளாதார டெக்னிக்கல் இஷ்யூ என்ன, அரசியல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.